ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெர்சிஸ் கார்டனிங். நம்ம ஒரு செடி வளர்க்குறோம் அப்படின்னா அந்த செடிங்களுக்கு நம்ம அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்தா தான் அந்த செடி நல்லா வளர்ந்து நிறைய பூக்களையும் கொடுக்கும், காய்களையும் கொடுக்கும். எவ்வளவு தான் உரம் ரெடி பண்ணாலும் நிறைய நம்ம காசு கொடுத்து வாங்கி தான் பண்ணுவோம். நம்மக்கிட்ட பொருட்களை வச்சே நம்ம உரம் ரெடி பண்ணலாம். காய்கறி வேஸ்ட்டு அந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ளதை கம்போஸ்ட் பண்ணலாம், இல்லை மூடாக்கு மாதிரி போட்டு விட்டு செடிங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த முல்லை செடி பாருங்கள், இந்த சீசனுக்கு நல்லா பூ பூத்துருக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று பூ எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி மொட்டுக்கள் பூக்கள் இருக்குது. இதுக்கு மாட்டு சாண எரு கொஞ்சம் அதிக அளவில் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு உரம் ரெடி பண்ணி கொடுத்தேன். இப்போ அதிகமான பூக்களும் இருக்குது. இந்த உரத்தை எல்லா செடிங்களுக்குமே நீங்கள் கொடுக்கலாம். இந்த உரம் ரெடி பண்ணுறதுக்கு 2 பொருள் தான். முட்டை போடும் வெங்காயத்தோளும் எடுத்திருக்கேன். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த இடத்துல எப்படியும் இது எல்லாமே குப்பையில் தான் போட போகிறாங்க. அதனால் அதை எடுத்து அந்த முட்டைத்தோடை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சாச்சு. வெங்காயத்தோலையும் அதே மாதிரி தான் எல்லாமே எடுத்து நல்லா வெயில் அடிச்சதுனால எல்லாம் காய வச்சு எடுத்துக்கிட்டோம். ரெண்டையுமே பொடி பண்ணியாச்சு. நல்லா தூள் பண்ணதுக்கப்புறம் 2 தனித்தனியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 2 ஒன்றா கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம 2த்தையும் ஒன்றா கலந்து வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு மட்டும் அது கூட போட்டுக்கலாம். முட்டையை வாஷ் பண்ணல அப்படின்னா நம்ம செடிங்களுக்கு போடும்போது கொஞ்சம் எறும்பு வந்துடும். அதனால தான் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நம்மளுடைய செடிங்களுக்கு வேர் பகுதியில் வாரத்தில் ஒரு நாள் போட்டு விடலாம். போட்டு விட்டோம் அப்படின்னா செடி நல்லா வளரும், பூக்களும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காய்களும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். மற்ற எந்த உரங்கள் கொடுத்தாலும் அதையும் இது கூட சேர்த்து கொடுக்கலாம். இது இயற்கையான உரம்ன்றதுனால செடிங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. புதுசாக மண்கலவை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயும் இந்த இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம பண்ணுறதுனால அந்த மண்ணுடைய தரமும் அதிகரிச்சுட்டு சீக்கிரமாகவே அது செடி வைக்கிறதுக்கு ரெடி ஆயிரும். சத்துக்களும் அதிகமாக அந்த மண்ணில் இருக்கும். முட்டை ஓடுலேயும் வெங்காயத்தோல்லையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. முட்டையோட எடுத்துக்கிட்டோன்னா ஒரு செடி நல்லா வளர்கிறதுக்கு இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. மண்ணோட கால்சியத்தை இயற்கையாகவே அதிகரிச்சுட்டு சீக்கிரமாகவே செடி நல்ல விதமாக வளர்கிறதுக்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால இதை நம்ம தூக்கி போடாமல் செடிங்களுக்கு இயற்கை உரமாக இந்த மாதிரி பயன்படுத்தலாம். ஒரு செடியோட வளர்ச்சிக்கு வெங்காயத்தோல் நல்ல உரம். ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா அது நல்லா வளர்ந்தால் தான் பூக்களையும் காய்களையும் எடுக்க முடியும். அந்த வளர்ச்சி இந்த வெங்காயத்தோலில் இருக்குது. செடிங்களுக்கு வெங்காயத்தோலை பயன்படுத்துறதுனால அந்த செடியோட தண்டும் மற்ற பகுதியோடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், காப்பர், இரும்பு சத்து, அயோடின், சல்ஃபர் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ஒரு செடியை சீக்கிரமாக வளர்கிறதுக்கும் அதில் நிறைய காய்களுக்கையும் பூக்களையும் கொடுக்கறதுக்கு இந்த சத்துக்கள் எல்லாமே ஹெல்ப்பாக இருக்குது. அதனால் வெங்காயத்தோல் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அது கீழே போடாமல் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெங்காயத்தோலை செடியுடைய அடிப்பாகத்தில் மூடாக்காக போட்டு விடலாம். இந்த மாதிரி போடுறதுனாலே அது மேலே மண் போட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அதுவே உரமாக மாறிடும். ஏற்கனவே யூஸ் பண்ண மண்கலவையே இது மூலமாக புதுசாக செடி வைக்கிறதுக்கு புது மண்கலவையை ரெடி பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு தொட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடிப்பகுதியில் ஏற்கனவே யூஸ் பண்ண மண்கலவையும் அதுக்கு மேலே முட்டையை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி பண்ண அந்த தோல் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண்கலவை, திருப்பி அதுக்கு மேலே வெங்காயத்தோல், இந்த மாதிரியே ஒரு தொட்டி ஃபுல்லாக நம்ம நிரப்பிட்டு இதை ஒரு வாரம் அப்படியே தண்ணி லைட்டாக தெளித்து இல்லைனா மோர் எது இருந்தாலும் பரவாயில்ல அதை தெளித்து வச்சிட்டோன்னா கொஞ்ச நாள்லேயே புதுசாக மண்கலவை ரெடி ஆயிரும். இந்த மண்கலவையில் புதுசாக நம்ம விதை போட்டாலும் இல்லைனா செடியும் புதுசாக நம்ம வளர்க்கலாம். அந்த செடி சீக்கிரமாகவே நல்லாவே வளர்ந்து வரும். இதை வெயிலில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் நாளைக்கு நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வெயிலில் வைக்கணும். இந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் கீழே தூக்கி போடாமல் நம்ம உரமாக ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி காய்கறி வேஸ்ட்டை கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். எந்த இது பண்ணாலுமே கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு போட்டுக்குங்க. அப்போ அந்த மண்ணுலேயோ இல்லைனா நம்ம போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க உரத்துலேயோ பூச்சி எதுவும் வராமல் இருக்கும். உங்கள் செடிங்களுக்கு இந்த உரத்தை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.